திருச்சிற்றம்பலம். நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நன்னாளிலே திருவருளின் குருவருளின் துணையோடு அபிராமி பட்டர் அருள் செய்த அபிராமி அந்தாதியின் 92வது திருப்பாடல் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம். பதத்தே உருகி நின் பாதத்தில் மனம் பற்றி உந்தன் இதத்தை ஒழுக அடிமை கொண்டாய். இனி யான் ஒருவர் மதத்தை மதி மயங்கேன், அவர் போன வழியும் செல்லேன். முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகில் நகையே. அருமையான பாடல். அபிராமி பட்டர் அருளி செய்த அத்துணை பாடல்களையும் அருமையான பாடல்கள் தான் இல்லையா? முதல்ல ஆரம்பிக்கும் போதே பதத்தே உருகி நின் பாதத்தில் மனம் பற்றி. பதம் என்பது அன்னையினுடைய திருவடி. அன்னையினுடைய திருவடி என்பது சாதாரணப்பட்டதா? அதை அடைவதற்கு எத்துணை உழைக்க வேண்டும் இல்லையா? அபிராமி பட்டர் அந்த நிலையில் இருந்தவர். யோக நிலையில் இருந்து அன்னையே நினைந்து உருகி உருகி வழிபாடு செய்து அந்த பழமாக இருந்த நிலை. பழம் காய் பழுத்தால் பழமாகும், கனியாகும். அதுபோல அன்னையே நினைந்து நினைந்து உருகி உருகி பக்தி, அந்த பக்தியின் மேலீடு உருகி உருக்கத்தை தரும். அந்த உருக்கத்தின் உன்னத நிலையில் நின்றவர். அப்படி அபிராமிப்பட்ட இருந்த நிலையிலே அன்னையானவள் அவருடைய திருவடியை அவருடைய உள்ள தாமரில் பதித்து விட்டாளாம். அனைவரோட உள்ளத்திலும் அன்னை குடியிருக்கின்றாள். அவரவர் நிலையை பொறுத்து அன்னை திருவடியை காட்டுகிறாள். அபிராமி பட்டர் போன்று யார் யாரெல்லாம் உருகி உருகி அன்னையினுடைய பெருமையை பேசி அடியார் கூட்டத்தோடு உறவு கொண்டு கலந்து அவளுடைய நாமத்தை உச்சரிக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பதத்தை தருபவள் அபிராமி அன்னை. அந்த நிலையிலே அபிராமி பட்டருக்கும் அந்த உன்னத நிலையில் இருந்த, அதாவது உன்மத்த நிலை என்று சொல்வார்கள். உன்மத்தம் என்பது பைத்தியம் இல்லையா? அங்கே இங்கே செல்லாமல் ஒரு நிலையில் அன்னையே நினைந்து உருகும் அந்த நிலை. மாணிக்க வாசகம் பாடி அருள் செய்திருப்பார் அல்லவா? என்னை நான் என்பதறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தார் மத்தோன் உன்மத்தனார். அந்த நிலை அபிராமி பட்டருடைய நிலை. அது போன்று அன்னையே நினைந்து அந்த உன்மத்த நிலையிலே, அந்த தன்னை மறந்த நிலையிலே, அதாவது தன்னை மறந்த நிலை என்பது அன்னையை நினைந்து அவளுடைய உறவாடி கொண்டிருக்க நிலை. அந்த நிலையில் அபிராமி அன்னையானவள் பதத்தே தந்தாலாம். இந்த நிலை நமக்கும் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். நம்ம காரைக்கால் அம்மையாரும் பாடி அருள் செய்திருக்கின்றார் அல்லவா? ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே உள்ளத்தில் அடைந்தேன். சிவ நிலையை அடைந்தார், சிவபதத்தை அடைந்தார் இல்லையா? அது ஒன்று அங்க எங்க போகாம இதற்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். அதாவது பல மரத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிற தச்சனுக்கு ஒரு மரம் கூட அவனால வெட்ட முடியாது. அது போல இன்னைக்கு ஒரு தெய்வம், நாளைக்கு ஒரு தெய்வம் என்று மாறி மாறி போகும்போது மனம் ஒரு நிலை பக்குவம் அடையுமா? அடையாது. ஒவ்வொருத்தரும் சொல்லும் அந்த நிலை என்பது உலகியல் நிலை, மயக்க நிலை, மயக்கத்துக்கே தள்ளும். அப்படி இருக்கும்போது பல நிலைக்கு போகாது. அதாவது ஆடி மாசம் ஒரு தெய்வம், புரட்டாசி மாதம் ஒரு தெய்வம், கார்த்திகை மாதம் ஒரு தெய்வம் என்று போகாது உன்னத நிலையில் உன்னையே நினைத்திருந்தேன். அவள் பரம்பொருள் பராசக்தி, அந்த முக்தி நிலையை தருவள் அல்லவா? அன்னையே அவர் நினைத்திருந்தார். அதாவது பல மரம் போகாத தட்சணை போல் அல்லாது கற்பக தருவை தருகின்ற அன்னையானால் கற்பக விருட்சம் அல்லவா? அம்பிகை அவர் இருக பிடித்து கொண்டார். அதனால அன்னையானால் அவருக்கு திருவடியை காட்டினால் அந்த திருவடியை பார்த்த மாத்திரத்திலே அவர் மனம் பற்றியது. மனம்தான் மிக முக்கியம். அந்த கரணங்களில் ஒன்று இல்லையா? இந்த மனம் எதை பார்க்கின்றதோ, எதை நினைக்கின்றதோ, எதை வாங்கி கொள்கின்றதோ அதை சித்தத்துக்கு கொண்டு சென்று சித்தம் முழுவதும் நிரப்பும். இங்கே அபிராமி பட்டருடைய நிலை என்பது அன்னையே நினைந்து உருகக்கூடிய நிலை. அதனால் அவர் மனம் பற்றி அது சித்தத்திற்கு கொண்டு சென்று சித்தம் அந்த 3 நிலைகளில் 3 குணம் உண்டு அல்லவா? சித்தத்திற்கும் சாத்வீகம், தாமோசம், ராட்சசம். இந்த நிலையில் சாத்வீகமாக அன்னையின் அருளே நிரம்பி இருந்ததா.
அருளாளர்கள் நிலை என்பது சாதீகம் அல்லவா? அதை தந்தவளும் அன்னை. அப்படி மனம் நீ தந்த திருவடியை காட்டி பற்றியதால் மனம் அதை பற்றியது. அந்த பற்றிய மனத்தையே நான் நினைந்து கொண்டு இதம் என்பதும் மனம்தான். இதற்கு அந்த மனம் வழியிலே நான் நின்றதால் அடிமை கொண்டாய். அன்னையானவள் என்னை அடிமை கொண்டாள், அவளே அடிமை கொண்டாள் என்று அன்னையுடைய கருணையை சொல்கின்றார். அவர் அன்பு காட்டினார், அன்புடன் பேசினார், அன்புடன் அவள் நாமத்தை உச்சரித்தார். அதனால் அன்னையானவள் அவரை அடிமை கொண்டாள், அவரை அபிராமி பட்டரை. அப்படிலாம் இருக்கும்போது பிரதெய்வம் நாட முடியுமா? மீளவுதான் முடியுமா அன்னை விட்டு? அதைத்தான் அடுத்த வரியில் சொல்கின்றார். இனி யான் ஒருவர் மதத்தை மதிமயங்கேன். பல மதங்கள் இருக்கின்றன. நிறைவான மேலான மதம் நம்ம சைவ சமயம். அவர் அம்பிகையை சரணாகதி அடைந்து விட்டார், அம்பிகையின் அருளை பெற்று விட்டார். அப்ப ஒவ்வொருவர் சொல்லும் நிலைக்கு அவருடைய மதி மயங்குமா? அவர் மதி முழுவதும் அன்னை அல்லவா நிறைந்து இருக்கின்றாள். அதனால சொல்கின்றார், பிறர் சொல்லும் அதான் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனே அப்படின்னு பாடி அருளிச்சிருப்பார். ஏற்கனவே நம்ம அபிராமி பட்டர் பாடி அருள் செய்த பாடலை சிந்தித்திருக்கின்றோம். இனி பிற சமயம் நாடேன் என்றும் சொல்லியிருப்பார். நீ உன்னுடைய அருள் எனக்கு கிடைத்த போது, அந்த முக்தி என்ற பேரானந்த தரவல் நீயாக இருக்கும் போது பிறர் சொல்கின்ற அந்த நிலைக்கு நான் மதி என்னுடைய அறிவு மயங்காது. இந்த அறிவு முழுவதும் நிறைந்திருப்பவன் நீ அல்லவா, அதனால் மயங்க மாட்டேன், எனக்கு மயக்கமும் வராது, அந்த மயக்கவள் தடுப்பவன் நீ அல்லவா என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க. அவர் போன வழியும் செல்லேன். அதாவது இங்க உலகியல் நிலையில் உள்ளவர்களையும் இங்கே பதிவு செய்கின்றார். இந்த மயக்கம் என்பது என்ன? அதாவது சொல்லுவாங்க, அந்த மனம் மயங்குவது எதனால மயங்கும்? அது காரணம் தான் என்ன? உலகிலே சார்ந்து இருப்பதனால. மிகை, வெம்பினி, வறுமை, வயது, மூப்பு, பகை, பாவம் இவைகள் தான் நமக்கு மயக்கத்தை உண்டு பண்ணும். அபிராமி அம்மை பதிகத்துல கூட ஒரு பாடல் வரும். மிகையும் துரத்த, வெம்பினியும் துரத்த, வெகுளியும் துரத்த, நரை திரையும் துரத்த, வேதனைகளும் துரத்த, பகையும் துரத்த, நகை துரத்த, ஊழ்வினை துரத்த, பழையாவும் துரத்த. இதெல்லாம் எப்ப துரத்தும்? உலகில் என்ற மயக்க நிலையில் இருக்கும்போது. ஆனால் அபிராமி பட்டர் அன்னையே சார்ந்து அவள் நினைவாக அவளோடே அல்லவா உறவாடி கொண்டு இருக்கின்றாள். அப்ப மதி மயங்குமா? மதி மயங்காது. அப்படி மதியை மயக்க தரக்கூடிய உலகிலே சார்ந்து இருப்பவர்கள் சொல்லும் எதுவுமே என் காது கேட்காது. அதனால் அவர்கள் வழியும் செல்லேன். அப்ப இதுல என்ன சொல்கின்றார்? ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் உறுதியாக இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்வது இனி என்று மாணிக்கவாசகர் சொல்லி அருளி செய்திருப்பதை போல நாமும் ஒன்றை பிடித்தாலும் இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். அபிராமி பிடித்துக் கொண்டது கற்பக தருவான அபிராமி அன்னை அல்லவா? அபிராமி வேறு சிவ வேறு அல்ல, சிவசக்தி. சிவம் சக்தியும் ஒன்றுதான் இல்லையா? அப்படி பிறர் சொல்லும் அந்த மயக்கத்திற்கும் நான் போகேன், அவர்கள் வழியும் செல்லேன் என்று சொல்லிட்டாரு. அப்படி சொன்னவர் நிறைவாக என்ன சொல்கின்றார்னு யாரு தெரியுமா, எப்படிப்பட்டவள் தெரியுமா என்று அன்னையுடைய அந்த உன்னத நிலையை நிறைவாக சொல்கின்றார். முதல் தேவரும் மூவரும் யாவரும் போற்றும் முகில் நகையே என்று அற்புதமாக முடிக்கின்றார். முதல் தேவர் என்பது யாரு? முதல் தேவர் என்பது உமை நங்கையால் அதாவது அருள் கிடைக்கப்பெற்ற அந்த திருமால், பிரமன், ருத்திரர். இந்த மூன்று பேருமே அன்னையே நினைந்து துதியை பாடியவர்கள், அன்னையினுடைய அருள் பெற்றவர்கள், அருள் சக்தி கிடைக்க பெற்றவர்கள். அதனால அன்னை அவர்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பதவி கொடுத்திருப்பார் இல்லையா? இந்த உலக உயிர்களை படைத்து காத்து அழித்து அறியாமை நீப்பது அன்னைதான். அந்தந்த ஒவ்வொரு தொழிலுக்கும் அந்த முத்தொழிலுக்கும் ஒவ்வொருவரை நியமம் செய்திருப்பார். அது பிரம்மன் படைத்தல் தொழிலை செய்பவர், காத்தல் தொழிலை செய்பவர் விஷ்ணு, அழித்தல் தொழிலை செய்வர், அறியாமை என்ற அழித்தலை செய்வர் ருத்திரர் இல்லையா? இந்த மூன்று மூர்த்திகளுமே அன்னையை நினைந்து உருகி துதிபாடுவார்களாம். அன்னையோட அருள் கிடைக்க பெற்றவர்கள் எப்போதுமே அன்னையை நினைந்து உருகி கொண்டிருப்பார்கள். இந்த நிலையை காட்டியவர் அபிராமி பட்டர், காட்டியவள் அன்னை. அவர் தான் தன்னை இழந்து அன்னையோடு சேர்ந்து அந்த சிவமாம் தன்மையில் இருப்பவர் அல்லவா?
இப்ப அன்னை கிட்ட யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள், என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும் அல்லவா. மூர்த்திகளும் அன்னையை வணங்கு துதிவாடுகின்றார்கள். மற்ற யாவரும் என்பது இந்திரர், வாயு, அக்னி இவர்களும் அன்னைக்கு ஏவல் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமா, அஷ்டவசுக்கள், அசுனி தேவர்கள், துவாதச சித்தர்கள், ஏகாதச ருத்திரர்கள் இவர்களெல்லாம் அன்னையே சூழ்ந்து அன்னை என்ன பணி சொல்கின்றார்களோ அதை செய்வதற்காக காத்து கொண்டு இருப்பவர்கள். இப்ப இவர்களுக்கெல்லாம் மேலானவள் ஆக முக்தி எல்லா அந்த உலகில் கிடைக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் தந்து அவள் அன்னையின் வழியில் நின்று, அந்த ஆகம வழியில் நின்று, அந்த வேதம் சொன்ன வழியில் நின்று யார் யாரெல்லாம் அன்னையை துதிபாடி வணங்கி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு முக்தி என்ற பேரானந்தத்தை தரவல்லவள் அன்னை. அவர்களை இந்த அனைத்து தேவர்களும் நின்று துதிபாடி கொண்டு இருக்கின்றார்கள் என்று நிறைவாக முடிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அன்னை அல்லவா நான் சரணடைந்து விட்டேன், அன்னை என்னை ஆட்கொண்டு அருள் வழங்கி விட்டால் அப்ப அவருக்கு என்ன பிறவி கிடையாது, பிறவாத நிலையை தந்து விட்டார். அப்ப இதுல இருந்து நாம் எதை உணர்ந்து கொள்கின்றோம்? ஒன்றே ஒரு செயலை செய்யும் ஒரு கொள்கை, ஒரு திடம், ஒரு உறுதிப்பாடு வேண்டும் அல்லவா. ஒரு தெய்வத்தை பிற தெய்வம் நாடாமல் எந்த தெய்வத்தை வணங்கியும் உள்ளன்போடு உறுதியோடு அந்த ஒரு நிலைப்பாட்டோடு நாம் வணங்கும் போது அன்னையுடைய திருவடி நம் உள்ளத்தில் பதிந்து விடும். அரக்கு உருகும் போது ஒரு முத்திரையை பதிக்கும் போது அது அழியுமா? அழியாது. அது போல அன்னையினுடைய அந்த நாமத்தை சொல்லி சொல்லி அவருடைய பெருமையை பேசி பேசி அடியார் கூட்டத்தோடு யாரெல்லாம் கலந்து அந்த உன்னத நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அன்னை தன்னுடைய அந்த திருவடியை அந்த பாதத்தை பதிக்கும் போது நமக்கு ஒரு மனம் பக்குவ நிலை அடையும். இப்ப மனம் பக்குவ நிலையை அடைய வேண்டும் என்றால் அன்னையுடைய நாமத்தை சொல்லணும், அவருடைய பெருமையை பாடணும், அடியார் கூட்டத்தோடு இருக்கணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது அதாவது முதல் தேவர் மூவரும் வணங்கும் மற்ற யாவரும் தேவர்கள் வணங்கக்கூடிய அனைவருக்கும் மேலான நம்ம அன்னையினுடைய திருவடி நமக்கு கிடைக்கும். திருவடி கிடைத்தால் வேற என்ன, நம்ம முக்தி தானே, பேரானந்தம், பரமானந்தம். இதைவிட இன்பம் உண்டா என்றால் கிடையாது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அதைத்தான் இந்த பாடலில் நமக்கு அபிராமி பட்டர் பதிவு செய்கின்றார். இப்போ இதை படிக்கும் போது அன்பர்களாகிய நாமெல்லாம் என்ன பண்ணணும்? அன்னையினுடைய திருவிடை இறுக பற்றி கொண்டு அவளை துதிபாட வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்கின்றார். இந்த பாடலை காலை மாலை இருவேளையும் உள்ளன்போடு உருகி நினைந்து படிக்கும் அன்பர்களுக்கு அன்னை இந்த பக்குவ நிலையை தந்து நம்மை பக்குவப்படுத்தி அவருடைய திருவடியில் சேர்த்துக் கொள்வாள். மற்றொரு பாடலில் மீண்டும் சந்தித்து நம் அன்னையை போற்றுவோம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவசாந்தா சண்முகம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.